பாரத் மாதா கே இந்து என்று சொல்லுவோம், தலை நிமிர்ந்து சொல்லுவோம். 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் தொடர் குண்டுவெடித்து 60க்கும் மேற்பட்ட மக்கள் உயிர் நீத்தனர். மேலும் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் படுகாயமடைந்த சம்பவம் கோவையை மட்டுமல்லாமல் நாட்டையே உலுக்கியது. இதில் உயிர் தியாகம் செய்த பொதுமக்களுக்கு ஆண்டுதோறும் பிப்ரவரி 14ஆம் தேதி பல இந்து அமைப்புகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகள் நினைவஞ்சலி மற்றும் மலரஞ்சலி செலுத்தி வருகின்றன. அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டும் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் இந்து அமைப்புகள் நினைவஞ்சலி செலுத்தியது. இதில் சிவசேனா கட்சி மாவட்ட தலைமை அலுவலகத்தில் மோட்ச தீபம் ஏற்றி சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் பேரணியாக ஊர்வலம் சென்று நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்வு மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் மா. முருகன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கேரள மாநில தலைவர் சஜி திருத்திகுணல் மற்றும் PKS மாநில செயலாளர் விபின் தாஸ், மூர்த்தி லிங்கம், தம்பிரான் சுவாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குண்டுவெடிப்பில் உயிர் தியாகம் செய்த பொதுமக்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தி சிறப்புரையாற்றினார்கள். இந்நிகழ்விற்கு மாநில அமைப்பு செயலாளர் டி. செந்தில், மண்டல தலைவர் ஹரிகரன், மாவட்ட தலைவர் ஏ. நாகராஜன், மாவட்ட செயலாளர் SP மாரிச்செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதுகுறித்து மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் மா. முருகன் கூறுகையில், முதலாவதாக கோவை தொடர் குண்டுவெடிப்பில் உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு சிவசேனா கட்சி சார்பில் வீரவணக்கம் செலுத்துகிறோம். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக நினைவு தூண் அமைக்க நாங்களும் பல்வேறு இந்து அமைப்புகளும் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் வைத்து வருகிறோம். ஆனால் தமிழக அரசு தொடர்ந்து அனுமதி மறுக்கின்றது. பல வெளிநாடுகளில் குண்டுவெடிப்பு போன்ற அசம்பாவிதங்களில் உயிர் இழந்தவர்களுக்கு அரசே முன்வந்து தமது கடமையாக நினைவு சின்னம் அமைக்கின்றது. ஆனால் இங்கு நீண்ட காலமாக அனுமதி மறுக்கப்பட்டுவதை வன்மையாக கண்டிக்கிறோம். கோவை தெற்கு தொகுதி பாஜக MLA வானதி சீனிவாசன் இங்கு நினைவு தூண் அமைக்க சட்டமன்றத்தில் எந்த குரலும் இன்று வரை எழுப்பவில்லை. மேலும் இதுவரையிலும் நினைவு தூண் அமைக்க எந்த ஒரு கேள்வியும் சட்டமன்றத்தில் கேட்கவில்லை. மேலும் கடந்த 4 ஆண்டுகளாக பதவி வகித்து வரும் வானதி சீனிவாசன் கோவையில் நினைவு சதுக்கம் அமைப்பது தொடர்பாக எந்தவித வெளிநடப்பும் செய்யவில்லை. பாஜக மாநில தலைவராக பதவி வகிக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் தன் உடலை வருத்தி கொண்டு பல்வேறு அறப்போராட்டங்கள் செய்து வரும் தருணத்தில் பாஜக MLA வானதி சீனிவாசன் அவர்களுக்கு இனியாவது சட்டமன்றத்தில் நினைவு சதுக்கம் அமைக்க குரல் எழுப்ப சொல்வாரா? அடுத்த ஆண்டிற்குள் நினைவு சின்னம் அமைக்காவிடில் நிச்சயமாக சிவசேனா கட்சி ஏனைய இந்து இயக்கங்களை திரட்டி நினைவு சதுக்கம் அமைக்க முழு முயற்சி எடுக்கும் என்று பேசினார். மேலும் திருப்பரங்குன்றத்தில் மத ரீதியான பதட்டத்தை உருவாக்க பாராளுமன்ற உறுப்பினர் திரு நவாஸ்கனி முயற்சிக்கிறார். கந்தன் மலையை முருகப்பெருமானின் சன்னதியை களங்கப்படுத்த முயலும் தீய சக்திகளை ஒருபோதும் சிவசேனா உள்ளிட்ட ஜனநாயக ரீதியான இந்துத்துவ அமைப்புகளும் ஆன்மீக பக்த கோடிகளும் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறினார். இந்நிகழ்வில் மாநகர தலைவர் MS மருது மற்றும் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டு வீரவணக்கம் அஞ்சலி செலுத்தினார்கள். இன்றைய தினம் பகத்சிங், ராஜகுரு, சுகுதேவ் அவர்கள் விடுதலை போராட்டத்திற்காக உயிரிழந்த நாள். அதே போல புல்வாமா தாக்குதலிலே 40 இராணுவ வீரர்கள் உயிரிழந்த நாள். கோவையிலே இந்துத்துவம் எழுச்சி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணிலே 60 உயிர்கள் பறிக்கப்பட்ட ஒரு கொடூரமான நாள் என்பதை நாம் நினைவுபடுத்தி வீர வணக்கம் செலுத்திடுவதற்காக நினைவு சதுக்கம் வேண்டும், நினைவு சதுக்கம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தனையிலே ஆண்டுதோறும் நாம் கோரிக்கை வைத்து கொண்டே இருக்கின்றோம். செவடங்காதுல சங்கூதன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் ஒரு பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் என்னடான்னா பயங்கரவாதத்தை வேறறுப்போம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியிலே பொடா சட்டம் மாதிரி ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வந்தால் தான் பயங்கரவாதம் தகர்த்தெறியப்படும். அந்த பொடா சட்டத்தை இதுவரைக்கும் மோடி அரசாங்கம் கொண்டு வரல. இப்போ புதுசாக அவர் பொறுப்புக்கு வந்திருக்கார். நாடு சுபிட்சம் அடைய வேண்டும் என்று சொன்னால் பொடா சட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வரணும். இந்த மண்ணிற்காக உயிரிழந்த இந்துக்களுடைய ஓட்டுக்களை எல்லாம் பெற்றுக்கொண்ட வானதி சீனிவாசன் அவர்கள் தெற்கு சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினராக இருக்காங்க. தெற்கு தொகுதியில் 4 வருஷமாக சட்டமன்றத்தில் ஒரு குரலை எடுக்கல, ஒரு விஷயத்தையும் பண்ணலை. இந்த அம்மா எந்த விஷயத்துக்கும் குரல் கொடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல. வெளிநடப்பாவது பண்ணாங்களா? அதுவும் பண்ணலை.
ரெட்டை வேடம் போடுறாருன்னா எல்லாரும் தான் போடுறீங்க. இந்துத்துவத்துக்கு நாங்கள் தான் சொந்தக்காரங்கன்னா இந்த அம்மா இதுவரைக்கும் ஏன் குரல் கொடுக்கல? அட்லீஸ்ட் வெளிநடப்பாவது பண்ணியிருக்கலாம், ஏன் பண்ணலை? முதல்ல அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்காங்க, பிஜேபியில் ஒரு நல்ல இளைஞர், ஒரு வளர்ச்சி வரணும்னு சொல்லி பாடுபடுறீங்க. முதல்ல உங்கள்கிட்ட இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க, அந்த அம்மாவுக்கு சொல்லி கொடுங்க. நயினார் நாகேந்திரன் ஒரு திராவிட அரசியலில் இருந்தவர், அவருக்கு இந்துத்துவம் தெரியாது. இந்த அம்மா இங்கே தானே இருந்தாங்க, இங்கே தானே ஜெயிச்சாங்க, அந்த அம்மாவுக்கு நீங்கள் ஏன் சொல்லிக் கொடுக்க மறுக்கிறீங்க? ஆக எல்லாருமே ரெட்டை வேடம் போடக்கூடாது. இந்துத்துவத்துக்கு நாங்கள் தான் சொந்தக்காரன்னு சொல்லி தம்பட்டம் அடிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, குரல் கொடுக்க வேண்டும். ஆகவே அண்ணாமலை அவர்கள் மாற்றத்தை அவர் கட்சியிலிருந்து கொண்டு வரணும். ஏன்னா தெற்கு தொகுதிங்கிறது இதுக்குள்ளதான் வருது. இந்த பக்கம் தொண்டாமுத்தூர் தொகுதி வரலாம், தொண்டாமுத்தூர் தொகுதி வந்தால் பார்டர் வந்துருச்சு, அதனால நான் பேச மாட்டேன்லாம் கிடையாது. அந்த அம்மா அகில இந்திய பொறுப்பில் இருக்கலாம், ஏன் குரல் கொடுக்கலங்கிறத சிவசேனாவினுடைய கேள்வி. ஆகவே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அப்படி மாற்றத்தை கொண்டு வரவில்லை என்றால் சிவசேனா கட்சி அந்த மாற்றத்தை வருகிற 2026ஆம் ஆண்டு கொண்டு வரும் என்பதை இதன் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1999 தொடர்ந்து அனைத்து இந்திய இயக்கங்களும் இதே கோரிக்கையை தான் வைக்கிறீங்க. இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள் எதுவுமே உங்கள் கோரிக்கையை ஏற்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னங்க? ஜெயலலிதா அம்மா இந்த கோரிக்கையை நான் பரிசீலனை பண்ணுறேன்னு சொன்னாங்க. அந்த அம்மாவினுடைய உடல் நல குறைவு எங்களுக்கு மிகப்பெரிய பேரிழப்புங்க. ஆன்மீகத்தில் உணர்வு கொண்ட அந்த ஜெயலலிதா அம்மா தான் ராமர் ஆலயம் இந்தியாவில் கட்டாமல் எங்கே போய் பாகிஸ்தானில் கட்ட முடியுமான்னு கேட்டவங்க. அவங்க நினைவு சதுக்கம் அமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. துரதிருஷ்டவசமாக அந்த அம்மாவனுடைய உயிர் பறி போயிருச்சு. அதற்கப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி, அவர் செத்து போனோம் பொழைச்சோன்னு அவர் ஆட்சியை நகர்த்துறாரு. ஆட்சியை நகர்த்துறதுக்கே அவர் படாத பாடுபடுறாரு. அவர்கிட்ட எங்கே போய் எங்கள் கோரிக்கை ஜெயிக்கும்? அடுத்தது வந்தாங்க திராவிட அரசு, திராவிட மாடல்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம், 3 வருஷமாக கத்திட்டு இருக்கிறோம். இந்த அரசாங்கம் செவி மடுக்கல. அதனால தான் இப்போ நேரடியாகவே இந்த சட்டமன்ற உறுப்பினர் நான் வானதி சீனிவாசனுக்கே இந்த பகிரங்கமாக இந்த கோரிக்கையை வைக்கிறேன். இத்தனை நாள் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏன் செய்யலைங்கிற ஒரு கேள்வி, அந்த வேதனை எங்களுக்குள்ள வருது. ஆகவே இனி இவங்க நம்பி பிரயோஜனம் இல்லை. அரசாங்கத்தில் மிகப்பெரிய மக்கள் எழுச்சி போராட்டத்தை வர 2026க்குள்ள முறைப்படி நாங்கள் தமிழக முதல்வரை சந்திப்போம், ஒரு நாள் குறிப்போம், கெடு விதிப்போம். அதற்குள்ள அவங்க செஞ்சு கொடுக்கலைனா நினைவு சதுக்கம் அமைப்பது எப்படி என்பது எங்களுக்கும் தெரியும், அமைத்தே தீர்வோம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.